பொதுவா வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அதுவுமா கண்ணாடி பொருள் உடைஞ்சிட்டா சகுனம் சரியில்லை, விளக்கு உடைஞ்சிட்டா, குங்குமம் தவறுனா, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது வெறும் கட்டுக்கதை தானா, இல்ல இதுக்கு பின்னாடி இல்லங்க இதெல்லாம் இருக்குன்ற உண்மை இருக்கு? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னாவே இருக்கிறாங்க, ம். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நீர் ஊத்த நெருப்பு போல ஓடிக்கிட்டே இருக்குது. திடீர்னு அவங்க வீட்டில் கண்ணாடி உடைஞ்சுன்னா, கண்ணாடி உடைஞ்சா அபசகுனம் அப்படின்னு சொல்லி, கண்ணாடி உடைஞ்சா நிறைய பணம் வரும். பூனை மடியில் கட்டிட்டே சகுனம் பார்க்குற அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்போ பூனை மடியில் கட்டிட்டே சகுனம் பார்த்தா நல்லா இருக்குன்னா, அப்போ நம்ம ஊரில் வந்து நாய்கள் வந்து செல்லப்பிராணி, நிறைய வெளிநாடுகளில் வந்து பூனை திடீர்னு போறப்ப பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் தும்மிடுறாரு. இது என்னன்னா, இதுக்கு முன்னால நடந்த விஷயங்களோட இவங்க ஒற்றுமைப்படுத்துறாங்க. ஏதோ மிஸ்டேக் நடக்க போதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தோணிடுச்சுன்னா அது தோணிக்கிட்டே இருக்கும், போற வரைக்கும் தோணிக்கிட்டே இருக்கும். நீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, உடையிறது சகுனம், அதே மாதிரி இந்த காக்கா கத்துது, பூனை கத்துது, நாய் குறுக்க ஓடுது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், இந்த சகுனம்ங்கிற விஷயம் வந்து எங்க போனாலும் நம்மளை பின்தொடருது அப்படின்னே சொல்லலாம். பொதுவா வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அதுவுமா கண்ணாடி பொருள் உடைஞ்சிட்டா சகுனம் சரியில்லை, விளக்கு உடைஞ்சிட்டா, குங்குமம் தவறுனா, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது வெறும் கட்டுக்கதை தானா, இல்ல இதுக்கு பின்னாடி இல்லங்க இதெல்லாம் இருக்குன்ற உண்மை இருக்கா? அதாவதுங்க, நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கடந்து வந்த வாழ்க்கையில நிறைய தவறுகள் இருக்கு, சரிங்களா? நம்ம எங்கேயுமே சக்ஸஸாக வாழல, நிறைய இடங்கள்ல அன்சக்ஸஸாக இருக்கும், தோற்றுருக்கோம், அடி வாங்கியிருக்கிறோம், நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. அப்போ லைஃப் மேலே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துட்டே இருக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நிரந்தரம் அல்லதாக தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும், இல்லைனா இந்த நடந்த விஷயங்கள்லாம் சரியாக நடந்திருக்கா, இல்லைனா சின்ன சின்ன மிஸ்டேக் கூட எல்லாத்தையும் இழந்துடலாம், அல்லது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை நோக்கி போகுமான்ற 1000 கொஸ்டின் நம்மளுக்குள்ள இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்தவன் தோற்றுருக்கான், நம்மளுமே முன்னால் தோற்றுருக்கோம். அப்போ தோல்வி இல்லாமல் ஒரு விஷயத்தை வெற்றி அடையணும் தான் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால், இப்போ நம்ம இந்த ஒரு சூட் போகுது, இதுவே வந்து சரியாக வரணும்னு தான் ஆசை இருக்கும், ஆனால் சரியாக தப்பாக வந்துடக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ அந்த அவேர்னஸோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயங்கள் சடங்குகளோடு சேர்ந்து இது சரியாக போகிறதுக்கு ஏதாச்சும் முன்கூட்டியே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கிடைக்குமான்னு ஒரு பக்கமும், இது தவறாக போனால் ஏதாச்சும் சிம்டம்ஸ் வருமா, திடீர்னு போகிறப்ப பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் தும்மிடுறாரு, சகுனம் சரியில்லையா, இல்லை சகுனம் இது நல்லதா கெட்டதா இல்லைங்களா, இல்லை 1000 கதை வச்சுக்கிறாங்க. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பேசிட்டு இருக்கும்போது யாரு தும்னாலும் அது நல்லது நடந்துடும், ஆம்பளையும் பேசியிருக்கும்போது ஒரு ஆம்பளை தும்னா கெட்டது நடந்துடும், பொம்பளையும் பேசுகிறோம் பொம்பளை இது மாதிரி நிறைய லாஜிக்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இது என்னன்னா, இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்களோட இவங்க ஒற்றுமைப்படுத்துறாங்க. ஓகே, அது தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்புறோம், பூனை குறுக்க வந்துச்சுன்னா அபசகுனம், அப்போ பூனை மடியில் கட்டிட்டே சகுனம் பார்க்குற அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்போ பூனை மடியில் கட்டிட்டே சகுனம் பார்த்தா நல்லா இருக்குமா? அப்போ நம்ம ஊரில் வந்து நாய்கள் வந்து செல்லப்பிராணி, நிறைய வெளிநாடுகளில் வந்து பூனை தான் செல்லப்பிராணி. அப்போ வீட்டுக்கு முன்னால் 10 பூனை இருக்குதான் செய்யும். அப்போ அவன் எல்லாம் விளங்காமல் போயிட்டான் இல்லை. அதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே இப்போ நம்ம போகிற இடத்துல பூனை போகுது, அது வருது, இது வருது. அப்போ என்னன்னா, இது வந்து ஒரு சிம்டம்ஸ். அப்போ நம்ம செய்யும் பொழுது சில விஷயங்கள் தவறாக வருவதற்கு இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சமோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களோ நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுக்குது. அப்போ அதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன அவேர்னஸாக இருக்கிறதுக்கு பயந்து வாழ்கிறோம். அப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு புதுசாக ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக நடந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்து அந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிறோம். அந்த பயத்தை ஏற்படுத்தி செய்யாமல் போகிறதில்ல. இப்போ திடீர்னு போகிறோம், வெளியே போகிறோம், கதவை திறக்கிறப்ப டம்முன்னு காலில் வந்து இடிச்சிருச்சு, ஒரு 2 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம். அப்போ கொஞ்சம் அதாவதுங்க, நம்ம ஒரு தப்பு நடக்க போகுது, அதை டிலே பண்ணால் தப்புகள் மாறும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்போ வந்து இது சரியா தப்பானா, இது வந்து உண்மை இல்லை, உண்மை கிடையாது, உண்மையில் இருந்தாலும் வந்து அது தப்பு இல்லை. ஒரு விஷயம் செய்ய போகிறோம், ஒரு பதட்டத்தோடய போக தேவையில்லை. ஏதோ மிஸ்டேக் நடக்க போதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தோணிடுச்சுன்னா அது தோணிக்கிட்டே இருக்கும், போகிற வரைக்கும் தோணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுங்க. அப்போ என்னன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணுது நம்மளை, அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதோ முயற்சி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு போகலாமே தவிர இதை நம்பணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், கண்ணாடி உடைஞ்சா அபசகுனம் அப்படின்னு சொல்லி, கண்ணாடி உடைஞ்சா நிறைய பணம் வரும். ஓகே, யாருக்கு வேணாலும் செக் பண்ணி பாருங்க, வீட்டில் கண்ணாடி உடைஞ்சுன்னா அது கண்ணாடி உடைஞ்சு ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து பெரிய பணங்கள், வர வேண்டிய பணங்கள் கைக்கு வரும். அப்போ அது அபசகுனம் கிடையாது. ஆனால் வந்து என்னன்னா, ஒரு பெரிய இழப்பும் ஏற்படும், ரெண்டுமே நடக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னாவே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நீர் ஊத்த நெருப்பு போல ஓடிக்கிட்டே இருக்குது. திடீர்னு அவங்க வீட்டில் கண்ணாடி உடைஞ்சுன்னா 2 பேரும் வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன வெளியே அனுப்பிச்சிட்டிங்க, எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்கன்னு கேட்கும். இவர் வந்து மாதம் ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு, பணம் செட்டில் ஆகுதா, ரெண்டுமே நடக்கும். அப்போ ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியோட உங்களுக்கு ஒரு டிஸ்பியூட் போயிட்டே இருக்குது, கோர்ட்டு கேஸ் விஷயங்கள். அப்போது நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடி உடஞ்சிடும், கார் ரிவர்ஸ் எடுக்கும், டப்புன்னு சத்தம் கேட்டு டைல் கிளாஸ் உடஞ்சிரும்.
அப்போ அவள் என்ன கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சிடும், ஓகே, இனிமேல் கம்பெனிக்கே வராதுன்னு தீர்ப்பாயிரும். ஆனால் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து 50 லட்ச ரூபா கையில் கொடுத்துருவான். அப்போ ரெண்டுமே நடக்கும். அப்போ ஒரு பெரிய பிரேக்கப், பெரிய செட்டில்மெண்ட் ரெண்டுமே நடக்கும். அந்த கண்ணாடி உடஞ்சா இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அப்போ இது வந்து அனுபவத்தில் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா சில விஷயங்கள் அனுபவத்தில் உடையிறப்ப ஒரு பொருள் உடையுது அப்படிங்கிறதே வந்து ஒரு கெட்ட சகுனம் அப்படின்ற மாதிரி இவங்க மனசில் நினச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, வீட்டில் கண்ணாடி பொருள் வாங்கவே மாட்டோம், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய கண்ணாடி இப்போ பாட்டில் முதல்ல எல்லாமே பிளாஸ்டிக்கில் வாங்குறோம். காரணம் என்னன்னா உடஞ்சிருச்சுன்னா அது சகுனம் சரியில்லைன்னு மனசுக்குள்ள தோணும், பயம் வந்துடும் வாழ்க்கையில். ஆனால் பயந்து வாழ்க்கையை ஓட்டுறோம். நாங்கள் கண்ணாடி வாங்க மாட்டோம். வீட்டில் மிரர் கூட நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ ஸ்டிக்கர் மிரர் வந்திருக்கான், ஆமாம், ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறோம். எதுக்கு பிரச்சனை இல்லைங்களா? கண்ணாடி நம்ம போடுற கண்ணாடி வந்து கிளாஸில் இப்போ வரதே இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வருது. அப்போ எல்லாத்தையுமே இப்படி வாங்கிடுறது. அப்போ அது சேஃபர்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்ணாடி நம்மளுக்கு சகுனம்ன்றப்ப நம்மளுக்கு கெட்டது நடந்தால் தானே உடையும், கெட்டது நடக்காதப்போ உடையாது நீங்கள் நினச்சிக்க வேண்டியதானே தவிர. அதனால வந்து இந்த உடையிறது சகுனம். அதே மாதிரி இந்த காக்கா கத்துது, பூனை கத்துது, நாய் குறுக்க ஓடுது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் வாழும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது நான் சில தவறுகளை சந்தித்திருக்கிறேன்னு சொல்லி அனுபவத்தில் கொண்டு வராங்க. அது நடக்கிறது இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது கிக்கின்னு இந்த பக்கமாக கெவுளி பெரிய பள்ளி கத்துது. அப்போ எத்தனை வீடுகளில் பள்ளி கத்துது? எல்லா வீட்டுக்கும் நல்லதாக நடக்குது, இல்லைன்னா செஞ்சு எப்படிலாம் இல்லை, யதார்த்தமாக சில விஷயங்கள் நடக்கும். அப்போ பள்ளி கத்துச்சு பாரு, இல்லைன்னா நம்ம பேசுகிற அவன் பள்ளி கூட கத்துது பாரு அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர பள்ளி கத்துனா எப்படி நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், இது வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனர், ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவர் முடிவுகள் எடுக்கும்போது ஏதாச்சும் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துச்சு அப்படின்னா அவர் சந்தைக்குள்ளே இறங்கி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கி நடக்கும்போது அந்த மார்க்கெட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த கடையில் பேசிட்டு இருப்பாங்க, கடையில் பேசிகிட்டு இருப்பான், வேணையா அது அந்த 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 திருப்பி அனுப்பியா வேணையா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்லுவான். உடனே இவருக்கு தனக்கான ரிசல்ட்டாக நினச்சிட்டு அங்கே போயிட்டு அந்த லோட ரிட்டர்ன் போட்டுருவார். ஓகேங்களா? எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருந்தது, ஆனால் இவருக்கான சிம்டம்ஸ்ன்றது அது சகுனமாக எடுத்துக்குவார். இது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு நம்ம கொஞ்சம் பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருக்கிற வாழ்க்கையை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றப்ப எல்லா விஷயத்தையும் அவேர்னஸோடு செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இதே தவிர இது வந்து உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை. அதை பார்த்தா தான் நம்ம நல்லது நடக்கணும் இல்லை. ஆனால் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தடை ஏற்படுது, இல்லைன்னா நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒவ்வாமை இருக்குது, அலர்ஜி ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் அவங்க என்ன மெத்தட் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு போகலாமே தவிர, ஆனால் இது நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்பக்கூடாது இல்லை, நம்பக்கூடாதுன்னு சொன்னால் கூட நீங்கள் நம்பாமல் இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக நான் என்ன சொன்னால் அது ரொம்ப நம்பாதீங்க. ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை 10 நிமிஷம் டிலே பண்ணி போங்கன்னா சரி பரவாயில்ல போய்க்குங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர இது வந்து ஒரு தவறா ரைட்டா அப்படின்றத பற்றி யோசிக்க தேவை. ஏன்னா இதை யோசிச்சு உங்களுக்கு முடிவு கிடைச்சாலும் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது லைஃப்பில். ஏன்னா நம்ம வந்து சமூகம் சார்ந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா நம்மளால வந்து அதை சிந்திக்க நம்மளையே அறியாமல் என்ன செஞ்சிருவோம், நம்ம கொண்டு வந்துடும். என் பிள்ளைக்கு அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். உங்களை நம்ம நம்பாட்டினா கூட சொல்லிக் கொடுத்துரும். அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ சகுனங்கள் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா அது உண்மை இல்லை. அது நம்மளுடைய வாழ்க்கை எதுவுமே செய்யறதில்லை. என்ன சகுனங்கள் கிடைச்சாலும் என்ன நீங்கள் தப்பாக போனாலும் ரைட்டாக போனாலும் உங்களுக்கு விதிதான் நடக்க போகுது. சரிதான் இல்லைங்களா? அப்போ நீங்கள் எதை பற்றி யோசிக்க தேவையில்லைன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு எதுவுமே தெரியாமல் ஒரு அதீத நம்பிக்கை, இந்த பயம்லாம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துது. அப்படி கண்டிப்பாக. ஆனால் அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னா ஒரு அவேர்னஸாவோ வாழ்க்கையை ரொம்ப பக்குவமாக வாழ்றதுக்கான ஒரு வழிமுறையாக தான் எடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம கண் போன போக்கில் கால் போகலாமான்ற மாதிரி இருக்காமல் எல்லாத்தையும் ஒரு கவனமாக கையாளுறோம் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நிறைய பேர் பாட்டி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பாட்டி ரொம்ப மூட நம்பிக்கையில் இருக்கும். அது சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம திட்டிட்டு போவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு வயசுக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட வயசுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அதையே ஏன் சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து பக்குவத்தால் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ இந்த பக்கமாக இப்படி போகிறாங்களா, போவாத, அந்த வீட்டு பொம்பளை வருதா, அப்புறமா போ அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து அது நம்மளுடைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறமே தவிர அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த கோவிலுக்கெல்லாம் போனால் செருப்பு தொலைஞ்சிச்சு அப்படின்னா அது கூட சேர்ந்து நம்ம பிடிச்சி சனியே ஒழிஞ்சிச்சுன்னுவாங்க, கெட்டதெல்லாம் போயிடுச்சுன்னு. இதெல்லாம் என்ன சார்? இல்லைங்க, இது வந்து என்னன்னா இது தப்பான ஒரு நம்பிக்கை ஒன்று. இந்த கோயிலில் தொலைக்கிறதுக்குனே ஒரு செருப்பு வச்சுருப்பாங்க வீட்டில். ஆமா, போறப்ப புது செருப்பு போட்டு போக மாட்டாங்க. அந்த செருப்பு குப்பையில போடான்னு வச்சிருப்பான். அந்த குப்பையில போட்டா கூட அந்த குப்பையை தூக்கி வீட்டுல வந்து போட்டுரும். அப்படி ஒரு குப்பை செருப்பு வச்சிருப்பான். அது தொலைக்கிறதுமே போட்டு போவான் இல்லைங்களா? அந்த திருநள்ளாறு இந்த மாதிரி காசி கங்கையில எல்லாம் கழட்டி விடுறதுக்காக கிழிஞ்ச துணியை போட்டு போவாங்க. இது வந்து ஒரு முரணான ஒரு விஷயம். அதாவதுங்க நம்மள்கிட்ட ஒரு பொருள் தொலைஞ்சு போகும்போது சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறதுக்காகவும் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு கொண்டு போகணும். அங்கே போய் உட்காந்து அழுதுகிட்டா இருக்கிறது. ஒரு நகை தொலைஞ்சு போச்சு, கோயிலில் நகை தொலைஞ்சா நல்லதானு சொல்லுங்க. ஒரு 10 பவுன் செயின் தொலைஞ்சு வச்சு பொண்டாட்டிக்கு, ஐயோ கோயிலில் தொலைஞ்சா பீடையெல்லாம் போய் விட்டுருந்தோம்னா பீடை இருந்தால் கூட இருந்துட்டு போய் எனக்கு அந்த நகையை கொடுன்னு கேட்கும் இல்லைங்களா? இப்போ என்ன செருப்பு தானே முடி தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் வச்சுருக்கோம் தவிர இது எதுவுமே உண்மை இல்லைங்க. இது எல்லாமே என்னன்னா பாசிட்டிவ் மோடுக்கு மக்களை கொண்டு வராங்க. ஓகே, சொசைட்டியில் தான் நடக்கத்தானே செய்யும். ஒரு கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா? கோயிலுக்கு போகிறப்ப ஆளுக்கு ஒரு பக்கமாக வருவான், ஒரு செருப்பு இல்லாதவன் செருப்பு போட்டு போவான்.
இப்போ தான் கோயில்களில் வந்து உங்களுக்கு அந்த செருப்பு பாதுகாப்பு எல்லாம் வந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பெருசாக வெளியே தான் கழட்டி போட்டு போவோம், கொசம் கிடக்கும். சரிங்களா? இப்போ கல்யாண மண்டபங்களுக்குள்ளே செருப்பு போட்டு போகிறெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் கல்யாண மண்டபம் மாறிக்கிட்டே இருக்குது, எல்லாமே மாறுது. இப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி செருப்பு தான் போட்டுருவோம். இப்போ தான் வந்து நிறைய டைப் ஆஃப் செருப்புலாம் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருமே ஒரே டைப், ஒரு 5 டைப் ஹவாய் செப்பல் தான் இருக்கும். ப்ளூ கலர் பாட்டம், வெள்ளை கலர் மேலே சோலு, ஒரு ரப்பர், ப்ளூ கலர் ரப்பர் தான் இருக்கும். எல்லாரும் இதே செருப்பு தான் போட்டிருப்பான். அப்படியே இல்லாட்டினா கூட ஊரில் ஒரே ஒரு ஆள் செருப்பு தச்சு கொடுப்பான், எல்லாத்துக்கும் ஒரே டிசைன் தான் செருப்பு தச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்போ போட்டு போகிறப்ப எவனுக்கு வேணாலும் காணாம போலான்றப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னது. இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாமே ஷூ போட்டிருக்கிறாங்க. மாறுது. நீங்கள் இதை வந்து பாசிட்டிவ் மோடுக்கே கொண்டு போயிருங்களேன் எல்லாமே. ஆனால் இது செருப்பு தொலைஞ்சு போச்சுன்னா நல்லது நடக்கும் அப்படின்னா அப்போ எல்லாருமே செருப்பு தொலைச்சிட்டே இருக்கலாம். இப்போ சமீபத்தில் தான் செருப்பே போட ஆரம்பிச்சோம் நம்ம, இல்லைங்களா? அதுக்கு முன்னால் செருப்புகள் இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வள்ளலார் வந்து ஆற்காடு ஜோட்டு போட்டிருப்பேன் அப்படிங்கிறாரு, செருப்பு இல்லாமல் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த காலத்தில் செருப்பு இல்லாமல் தான் நடந்திருக்காங்க எல்லாருமே. அப்போ இது காலங்கள் மாறும்பொழுது இடையில ஒட்டிக்கிட்டதுன்னு நினச்சிக்க வேண்டியது. செருப்பே இல்லாதப்ப இந்த இதெல்லாம் இருந்து எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்போ மாறுது. ஆனால் வந்து இதெல்லாம் பாசிட்டிவ் மோடுக்கு தானே தவிர இதில் எதுவுமே உண்மை இல்லை. நீங்கள் இது போனால் பாவம் போயிடுச்சு, அது வந்தால் பாவம், அந்த ஆட்டை போட்டு போனவங்களாம் பாவம் போயிடுச்சுன்னு அர்த்தமான. இங்கே நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு கோயிலுக்கு. என் செருப்பு தொலைஞ்சு போச்சு. கூட இருந்தவர் அவர் தான் சொன்னார், செருப்பு தொலைஞ்சு நான் அப்படி தேடிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், தம்பி செஞ்ச பாவம்லாம் போயிடுச்சு, நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கு அந்த கோயில். இந்த கோயில் வந்து செருப்பு தொலைஞ்சா ரொம்ப புண்ணியம் நிறைய கோவில் வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த கோயில் அது ரொம்ப புண்ணியம் அப்படின்னாரு. என்னையா எனக்கு செருப்பு நான் வேணும் இல்லையா, 300 ரூபா செருப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இப்படி சுற்றி பார்க்குறப்ப அதுக்கு ஒரு டீமே ஒர்க் பண்ணுறான். ஏன்னா அந்த அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்தை வந்து செருப்பு கடை சந்து தான், செருப்பு கடை தான் இருக்குது ஃபுல்லாகவே. அவங்களோட வேலை என்னன்னா ஒரு 2-3 பசங்களை வேலைக்கு போட்டிருக்கானுங்க. வந்து செருப்பு கழட்டி விட்டோன்னே மூட்டையில் தூக்கி கொண்டு செருப்பு உள்ள கூட ஊருக்கு ஒளியே போய் போட்டு வந்துடுறானுங்க. புது செருப்பு வாங்கட்டோன்னு. இது ஈஸி இல்லையா? அப்போ இதுக்கு பின்னாடி இப்படி பெரிய மாஃபியா இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன பசங்க ஒரு 15 பேர் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தோம்னா இவன் செருப்பு பூரா ஆட்டையை போட்டு மூட்டையில் கொண்டு போய் எங்கேயாச்சும் கொட்டி விட்டு வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் புது செருப்பு வாங்கணும், அவன் வாங்கி புது செருப்பாக ஒத்துக்கிட்டே இருக்கிறான் டெய்லின்ற மாதிரி. இது ஒரு பிள்ளையார்பட்டி பக்கத்தில் ஒரு கோயிலில் நடந்தது, பெரிய கோயில். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லா கோயிலும் நடத்துறாங்க. அதனால வந்து இப்போ பாதுகாக்கிறதுக்கு இடம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் காரில் போகிறாங்க, செருப்பு கார்லேயே கழட்டிடுவோம். அதனால வந்து என்னன்னா இது மாதிரி சில விஷயங்களை நம்பலாம். ரொம்ப தீர்க்கமாக நம்பி மண்டை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. பாசிட்டிவ் முடுக்கு இருக்கா, ஓகே சந்தோஷம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஏதாச்சும் ஒன்று பைக் தொலைஞ்சு போச்சு கோயிலில் வந்தோம்னா விட்டுட்டு போக மாட்டீங்க. செருப்புனா மட்டும் சரி 100 ரூபா ஆகிட்டு தானே, அது தேஞ்சு போச்சுல விட்டுட்டு போகலான்ற மாதிரி தான். எதையுமே ரொம்ப போட்டு நம்பாதீங்க. ஆனால் வந்து இது பாசிட்டிவ்ன்றதுனால ஓகே நோ ப்ராப்ளம், நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இதுக்குள்ளே போய் ரொம்ப விஷயங்களை தேடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம அடாப்ட் ஆகிட்டு உள்ள ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டே இருக்கணும்னா எல்லாத்துலேயும் சிந்தனைகள் வந்துடும். நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் அதை பார்க்கலாம், எல்லா விஷயத்துலையும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நெகட்டிவும் வந்துடும். இந்த கோயில் இதெல்லாம் நடக்கக்கூடாது, நம்மளுக்கு நடந்துருச்சு. ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, சந்தானம் இருப்பான், வெள்ளிக்கிழமையும் அதுவுமா புள்ள ஓடி போச்சு அப்படின்னா அப்போ சனிக்கிழமை ஓடி போய் தான் விட்டுருவியா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு இதாக இல்லாமல் யதார்த்தமாக எடுத்துக்கலாம். சடங்குகள் என்பது நம்ம வாழ்றதுக்காக தான். நம்ம வாழ்க்கையை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணணும்னா அதை விட்டுறது பெட்டர். நம்ம வாழ்றதுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சுன்னா அதை நல்லா கைப்பற்றிட்டு வாழ வேண்டியதான். நம்மளுக்கு எதெல்லாம் வந்து ரூட் கொடுக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நம்மளை எதாவது தடை பண்ணுதோ அதெல்லாம் விட்டுற வேண்டியதான். எனவே சடங்குகள் என்பது வாழ்வதற்கான ஒரு கருவி. இன்னொரு விஷயம், இந்த வாழ்க்கை நம்மளால சுதந்திரமாகவோ இல்லைன்னா சுயமாகவோ வாழ முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலானது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தாகவே லைஃப் போகாது. இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபார்வர்ட் ஆக வேண்டியதானே தவிர இதில் போய் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. அது மட்டும் தான் பண்ணும். சரி, ஓகே. ஒரு நம்பிக்கை வந்து ஒரு அளவோடு இருக்கிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.